நமது ஜெபம் டிவியில் பரிசுத்த ஆவியின் விடுதலை நேரம். இன்னையில இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற கிரியைகளை நீ பார்க்க போகிறாய். நான் சொல்லவில்லை, ஆண்டவர் சொன்னார். ஏன் தெரியுமா? யார் தேவனுக்கு பயப்படுகிறார்கள், எந்த ஆத்துமா கர்த்தருக்கு பயப்படுகிறதோ பக்தி அவர் பார்ப்பார். APE Church presents the Hour of Holy Spirit's Deliverance every Monday at 7 p.m. Don't miss it. Only on ஜெபம் TV. தேவன் ஏசாயாவை பார்த்து சொன்னார். The Lord said to Isaiah, நான் நினைத்தது நடக்கும். I have intended and it will take place. வாசிக்கலாம். நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று. நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹalleluya. Praise God. இந்த 2025 இல் This 2025 அவர் என்னெல்லாம் நிர்ணயித்திருக்கிறாரோ whatever the plan of God அதில் உலகத்தில் நடக்கும். it will take place on the world. ஆனால் உங்களை பார்த்து சொல்லுகிறார், He said to you, என் பிள்ளைகளே, my children, நான் உங்களை ஆசீர்வதிக்க நினைத்து விட்டேன். I have a desire to bless you, உங்களை காப்பாற்ற நினைத்து விட்டேன். to preserve you, உங்களை உயர்த்த நினைத்து to விட்டேன். lift up you, உங்களை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக நினைத்து விட்டேன். make you rich, உங்கள் சத்துருக்களை அழிக்கவும் நினைத்து to விட்டேன். destroy your enemies. உங்கள் சத்துருக்கள் இல்லாமல் போகும்படி They நினைத்து will விட்டேன். no more. ஹalleluya. Hallelujah. கைகளை தட்டி Let us clap விசுவாசத்தோடு கூட faithfully. ஹalleluya. Hallelujah. இந்த 2025 This 2025 ஜனவரி 1ஆம் தேதி January 1st, அதிகாலையில் early morning, தேவன் உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு தந்த வார்த்தை அதுதான். these are the spoken word of the Lord. என் அன்பு மகனே மகளே, Son and daughter, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children, இஸ்ரவேல் ஜனங்களை சற்று கவனித்து பாருங்கள். look at the house of Israel. என் அன்பு பிள்ளைகளே, Children, இந்த இஸ்ரவேல் ஜனம் 400 வருடங்களுக்கு மேலாக ஒரு பார்வோனுடைய பிடியிலே இருந்தார்கள். More than 400 years they are under the clutches of Pharaoh, the king of Egypt. அவர்களால் யாராலையும் விடுவிக்க முடியவில்லை. No one can deliver them. தேவன் என்ன செய்தார்? What does the Lord do? ஜனங்களை விடுவிக்க நினைத்தார். He desired to deliver them. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. 2024 பட்ட பாடுகள், All the previous suffering, உபத்திரவங்கள், tribulation, சஞ்சலங்கள் sorrows இனி இராதபடிக்கு will not follow உன்னை you. கர்த்தர் விடுவிக்க நினைத்து The விட்டார். Lord desired to deliver you. உன்னை விடுவிக்க நினைத்து விட்டார். Desired to deliver you. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, வேதம் சொல்லுகிறது, the Bible கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். The Lord has concern about the children of பல Israel. வருடங்களால் உபத்திரவத்திலும் சஞ்சத்திலும் வாழ்ந்த மக்களை அவர் கண்ணோக்கினார். The people oppressed in many years and the Lord concern about them. அவர் பிள்ளைகளுடைய கண்ணோக்கி பார்த்துவிட்டு சொன்னார், He concern about them. மோசேயிடத்தில் சொன்னார், To Moses, நான் இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய கண்ணீரையும் அவர்கள் இடும் கூக்குரலை கேட்டேன் என்றார். I heard their cry and the tears. வேதம் சொல்லுகிறது, Bible says, அவர் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். The Lord concern about the people எப்படி of Israel. கண்ணோக்கினாராம்? How? தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். The Lord concern about the children of எதற்காக Israel. கண்ணோக்கினார்? What for? தேவன் அவர்களை நினைத்தருளினார். Because they were remembered by God. கைகளை தட்டி Let's clap. ஹalleluya. Praise God. ஹalleluya. Hallelujah. தேவன் அவர்களை They நினைத்தருளினார். were remembered by எப்பொழுது God. தேவன் நினைத்தாரோ Whom so remembered by அப்பொழுது God. சிவந்த சமுத்திரம் பிளந்து விட்டது. Red Sea divided. தேவன் எப்போது நினைத்தாரோ When the Lord remembered, வாதைகள் இறங்கி விட்டது. plagues came upon தேவன் them. எப்போது நினைத்தாரோ When they remembered, எகிப்தின் ராணுவம் முழுவதும் அழிந்து முடித்து விட்டு விட்டார். Destroy the army of Egypt. தேவன் நினைத்து விட்டார், If the Lord உங்களை remembers, ஆசீர்வதிக்க, He will bless you. உங்கள் சத்துருக்களை அழிக்க, To destroy your உங்கள் enemy. சத்துருக்களை நிர்மூலமாக்க, To destroy your உங்கள் enemy. சத்துருக்களை கூண்டோடு அழிக்க. Wipe up them from the earth. உங்கள் தாயார் சொன்னது போல, As your mother said, இன்று கண்ட எகிப்தனை You shall see any Egyptian no more. என்றும் Never ever. இனி என்றைக்கோ Never ever. எப்பொழுதோ Never ever. நீங்கள் காண்பதே You will இல்லை. never ever கைகளை see. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise God. பக்கத்தில் ஆனந்தத்தோடு கை கொடு சொல்லுங்கள். Joyfully. என் இயேசு என்னை நினைத்து விட்டார். I am remembered by my என் God. தேவன் என்னை நினைத்து I விட்டார். am remembered by my என் Lord. சஞ்சலத்தை நினைத்து He விட்டார். remembered my sorrows. என் பாடுகளை நினைத்து He விட்டார். remembered my sufferings. என் உபத்திரவத்தை நினைத்து He remembered விட்டார். my tribulations. இனி நான் பயப்பட I மாட்டேன். shall not be afraid. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. தேவன் சொன்னார், The Bible says, ஏசாயா, Isaiah, நான் நினைச்சதுதான் நடக்கும். my plans will be success. ஹalleluya. Hallelujah. அவர் என்ன சொல்றாரு? What does he say? நான் நினைச்சதுதான் நடக்கும். I have planned, so அப்படினா it அர்த்தம் will என்ன? stand. நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பனாகிய யாக்கோபு Jacob, our forefather, ஒரு பக்கம் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து once விட்டார். said, inherit the blessings of God. Turn my son, ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து விட்டார். Inherit the blessings of God. ஆசீர்வாதம் வந்த பிறகு ஒரு மனிதன் ஓட முடியுமா? After the blessing, how can he run away? ஆனால் பயந்து ஓடுகிறான். But frightened. எதற்காக ஓடுகிறான்? What for? நம்முடைய சகோதரன் நமக்கு விரோதமாக
விரோதமாய் வந்து விடுவானோ, our brother may come against us. அவருடைய தாய் சொன்ன வார்த்தையின்படி ஓடுகிறான். According to the voice of ஒரு mother, இடத்திற்கு படுக்கிறான். reach a place. அந்த இடத்திற்கு தெளிவில்லாத ஒரு பெயர். That is unclear name for that place. அதுக்கு பெயர் லூஸ்னு ஒரு பெயர். It called loose. அங்க இருந்து எழுந்திரான். He rose. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். Lord gave a promise. வாக்கு கொடுத்த பிறகு அவன் புறப்பட்டு போகிறான். He started to go. புறப்பட்டு போகும்போது When he went, ஆரான் என்கிற ஒரு இடத்தை அடைந்தான். He reached the place called Aaron. Listen to me. கவனிங்கள். ஆரானுக்கு போகிறான். He went to Aaron. அங்கே ஒரு அழகான ஒரு கிணறை காண்கிறான். There is a beautiful well. அந்த கிணற்றை பார்க்கிறான். He saw the அதிலே well. ஒரு கல்லுகள் போடப்பட்டிருக்கிறது. It's full of stones. அந்த பட்டணத்தின் மனிதர்கள் மிருக ஜீவன்கள் குடிப்பதற்கு அதிலே தண்ணீர் எடுக்க வருகிறார்கள். Shepherds coming to taking water from the well. அந்த சமயத்தில் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவன் அங்கே போகிறான். He reached the place. நீங்கள் எவ்விடத்தார் என்று கேட்டான். He said, where are you அதற்கு from? அவர் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆரான் தேசத்தார்கள். We are from the nation of அப்படி Aaron. என்றால் So, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவன் யாக்கோபு ஒரு கேள்வி கேட்கிறார். Jacob asked you a question. என்ன கேட்கிறார்? What is that? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. நீங்கள் லாபானை அறிவீர்களா? Do you know Laban? அதுக்கு முன்பு அவங்க அப்பா பேரை சொல்றான். Before he mentions என்ன பேர் தெரியுமா? What is that? நாகோர். லாபானுடைய அப்பா பேரை சொல்றான். Father of யாக்கோபுக்கு அவங்க தாத்தா பேர் தெரிஞ்சிருந்துச்சு. He knew the name of the grandpa. அப்ப அவர் கேக்குறாரு, He said, நீங்க நாகோரின் மகன் லாபானை அறிவீர்களா என்று கேட்டான். Do you know Laban, the son of Nahor? கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லக்கூடாதா? பலத்த கைகளை தட்டி. Let us clap all. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen carefully. தாத்தா பேரை முன்ன வைத்து He places அவன் கேட்கிறான், லாபானை அறிவீர்களா? நாங்கள் அறிவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். Yes, we know him. அப்பொழுது அவன் கேட்கிறான், அவன் சுகமாய் இருக்கிறானா? He inquired about his welfare. அவன் சுகமாய் இருக்கிறான். Yes, he is good. என்று சொல்லிவிட்டார்கள். They replied. சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது When they said, அதோ லாபானின் மகள் ராக்கேல் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வருகிறாள் என்றார்கள். Here the Rachel, the daughter of Laban, coming with her நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. பலத்த கைகளை தட்டி. Loudly. என் அருமையானவர்களே, முதலாவது விலாசத்தை கேட்கிறான். First of all, asking the address. இரண்டாவதாக சுகத்தை கேட்கிறான். Secondly, welfare. மூன்றாவதாக அவனுக்கு பதில் வருகிறது, அதோ ராக்கேல் வருகிறாள், லாபானின் பெண் என்று சொல்லி. Thirdly, Rachel is coming, the daughter of Laban. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஆனால் நடந்தது என்ன? What happened? அவள் தன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வரும் பொழுது She coming with அது her கிட்டே flock. வருகிற ஒரு பொறுமையோடு இருக்கிறான். When she draw near, என் அருமையான patiently கர்த்தருடைய waited. பிள்ளைகளே, Beloved. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. அந்த கல்லை அவன் ஆடு வந்த பிறகு எடுத்து போட்டுவிட்டு அந்த ஆடுகளுக்கெல்லாம் தண்ணீர் காட்டுகிறான். Remove the stone and provide water to the flock. ஹலோ, நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. தண்ணீர் காட்டிவிட்டு And giving water நன்றாய் to the flock. கவனிக்கணும். எல்லா ஆடும் குடிச்சு முடிஞ்சிடுச்சு. ஆதியாகமத்து புத்தகம் 29ஆம் அதிகாரம். 39th chapter. ஆதியாகமம் 29. 39. அதில் 11வது வசனத்தை முதலாவது முத்தம் செய்யுங்கள். வேதம் சொல்லுகிறது, The Bible says, அவன் ராக்கேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுதான். Then Jacob kissed Rachel and lifted his voice and wept. அவன் சொல்றான், He said, நம்முடைய தகப்பனாகிய யாக்கோபு, உன்னுடைய அப்பா இருக்கிற லாபானு, அவருக்கு நான் மருமகன். Jacob told Rachel that he was நீ a கேள்விப்பட்டு relative. உங்க அத்தை ஒருத்தின்னு சொல்லி ரெபெக்கா, அது நான், அவன் தான் எங்க அம்மா. Amen. Rebecca is my mother. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. நம்முடைய தாயாகிய ராக்கேலின் பேரில் நம்முடைய தகப்பன் அன்பு வைத்தார். In those days our father Jacob placed his love அங்கே upon கொஞ்ச காலம் Rachel. விஜயம் செய்தார். Some days he was கல்யாணம் நடக்கும் நேரம் வந்தது. The time of wedding. 7 வருஷம் வேலை செய்தார். 7 years work for மிகுந்த her. பாடுபட்டார், Suffered. கஷ்டப்பட்டார். கல்யாணம் நடந்துச்சு. Hardship. இஸ்ரவேலிலே கல்யாணம் நடக்கிறது ஒரு சடங்கு இருக்கிறது. In Israel there is a formality for wedding. இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் மேரேஜ் பண்ணும்போது ஒரு சம்பவம் இருக்கிறது. Even today they are following the முக்காடு tradition. போட்டு கொண்டிருப்பார்கள். They put away. தாலி கட்டின பிறகுதான் முக்காட்டை மேலே எடுப்பார்கள். After that tali then only they இதே open the சம்பவம் way. அங்க நடந்துச்சு. Same thing happened. தாலி கட்டிட்டார் தலைவர். After that tali வீட்டுக்குள்ள ceremony. போறாரு. He get- முக்காட தூக்கி பார்த்தா அந்த அம்மா வேற அம்மா. Open the veil, she is not Rachel. நம்ம அம்மா இல்ல. She is not our mother. இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தை Today இதுதான். the word the Lord speaks உங்களுடைய to you. தாயார் Your mother இதுவரை கஷ்டப்பட்டு இருக்கலாம். suffered a உங்கள் lot. குடும்பம் இதுவரை கஷ்டப்பட்டு Your family இருக்கலாம். may suffer. கர்த்தர் நினைக்கிற நாள் வந்து விட்டது. You are remembered by God. உங்களை நினைக்கிற நாள் வந்து The விட்டது. day has came பலத்த கைகளை தட்டி to remember. ஹalleluya. Hallelujah. நல்லா பாருங்க. Listen. கல்யாணம் நடந்துச்சு. Wedding took place. கல்யாணத்துக்கு லேயாளுக்கு 2 வேலைக்காரியும் கொடுத்துட்டாங்க.
Instead of Leah, 2 servants also there. பாருங்க, இந்த அம்மாவும் வேலைக்காரியும் பிள்ளையை பெத்து போடுது. These servants also gave birth children. என்ன பண்ணி போடுது? பிள்ளையை பெத்து போடுது. Gave birth children. நம்ம அம்மாவுக்கு குழந்தையே இல்லை. Our mother, there is no issue. அது கண்ணீர் வடித்தது. She cried aloud. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் ராக்கேலை நினைத்தருளினார். The Lord has remembered Rachel. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எத்தனை வருஷம் அற்புதத்தை காத்திருந்தையோ கர்த்தர் நினைத்தருளுகிறார். You are remembered by God. கற்பந்தரிக்கும்படி செய்தார். அங்கே தான் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை உருவாக்கி உலகத்துக்கே சோறு போட்டான். The Lord created Joseph in her lineage and provide food to the world. சங்கீதம் 20:3 சொல்லுகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் தாவீது அரசன் அழகாக சொன்னான். சங்கீதங்களின் புத்தகம் 105:42 வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 106:45 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 105:42, சங்கீதம் 106:45, சங்கீதங்களின் புத்தகம் 136:23 ஆகிய இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? தேவன் நினைத்தருளுகிற தேவன். The Lord will remember his children. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. நினைவு கூறுகிறவர். Remembrance. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு நினைவு கூறுவார். In that time the Lord will give the words to speak. லூக்கா 12:12, மத்தேயு 10:20, யாத்ராகமம் 4:10, யாத்ராகமம் 4:12. என் அருமையான மகனே மகளே, அவர்தான் நம்முடைய ஆண்டவர். He is our God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் நினைவு கூறுகிற தேவன். The Lord is a God to அதைத்தான் remember. சொன்னார். ஏசாயா, நான் நினைச்சது தான் நடக்கும். My plans will be stand. அப்படினா யார் நினைச்சாலும் so other things நடக்கவே will not நடக்காது. take place. தேவன் சொன்னார் ஏசாயா 55:8, Isaiah உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, your plans is உன் வழிகள் என் வழிகள் அல்ல. you are not கைகளை தட்டியா பாக்க மூணு அலலையா சொல்ல பார்க்கல. Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு? Let's clap. இதான் கைத்தட்டா? Let's clap loudly. ஹalleluya. Praise the Lord. உன் நினைவுகள் your plans என் நினைவுகள் அல்ல. not my plans. உன்னுடைய வழி your way என் வழி அல்ல. my நான் என்ன நினைக்கிறேனோ, my plans, நான் என்ன செய்ய விசுவாசித்தேனோ, my plan. என்ன பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ இவ்வளவு நாளா என் ஜனத்தன அழுதுகிட்டு இருக்க, how long you cry for நான் நினைச்சத சொல்றேன் பாரு. உம்முடைய மக்களை ஆசீர்வதிக்க போறேன். I am going to bless your people. உம்முடைய மக்களை உயர்த்த போறேன். I'm going to lift up them. ஒரு பெரிய மேன்மையான தருவேன். great மேலானவைகளை செய்வேன். great honor. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Praise God. வேதம் சொல்லுகிறது, என் அன்பு மகனே மகளே, son and daughter in Christ, தேவனுக்கு முன்பாக இருந்த உத்தமனை பாருங்கள். look at an upright person standing before God. சன்மார்க்கனும் பொல்லாப்பு விலகின மனிதன் யோபு. faithful and upright man Job. புலம்பிக்கிட்டே இருந்தான். always புலம்பி 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 தள்ளினான். man of lamentation. நான் அவரை எங்கே கண்டு சந்தித்தால் நலமாய் இருக்கும் என்றார். it is good where I meet God. அவரிடத்தில் போய் அவருக்கு முன்பாக என்னுடைய வழிகளை எல்லாம் ரூகாப்படுத்துன்னு சொன்னான். I will reveal my way before புலம்பிக்கிட்டே இருந்தான். he was lamented. புலம்பிக்கிட்டே இருந்தான். lamented. ஆனால் ஒரு நாள் முடி வந்தது. the end has அவன் came. புலம்பலுக்கு for his ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த முடி வரும்போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? when the end comes, என்ன சொன்னான் தெரியுமா? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வத்தை பார்த்து சொன்னான். he looked to the Lord. தெய்வத்தை பார்த்து சொன்னான், to the Lord. கர்த்தாவே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்றார். your plans will never ever fail. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Praise God. என்ன விசுவாச கைத்தட்டு? Let us clap loudly. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் எனக்கு செய்ய நினைத்தது. the plans of God in my life. அந்த வசனத்தை வாசிப்போமா? யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கை கொடு சொல்லுங்க. என் வாழ்க்கையிலே, in my life, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை the blessings of God எவனாலும் தடுக்க முடியாது. no one can stop. தடைபடாது. no one can stop. சொல்லுங்க. கை ரெண்டு கையை தேவரீர் நீர் செய்ய சகலத்தையும் செய்ய எனக்காக சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். நீர் செய்ய நினைத்தது ஏசப்பா தடைபடாது. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அட சந்தோஷமா சொல்லுங்களேன். joyfully say that. கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? நினைத்திருக்கிறார். கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்க. we are remembered. வேதம் சொல்லுகிறது. the Bible says. நல்ல கையை வைத்து சொல்லுங்க.
தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். நீர் எனக்கு செய்ய நினைத்த ஆசீர்வாதத்தை தடுப்பவன் யார்? கைகளை தட்டி அப்பா குரலையா சொல்லுங்க. இந்த வார்த்தை அவன் எப்ப சொன்னான் தெரியுமா? when he said ஆசீர்வாதம் வந்த பொழுது, after the blessings. அப்படின அர்த்தம் என்ன? ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது அவர் உன்னை நினைத்து விட்டார். when the Lord giving blessings you are remembered. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, என் அன்பு மகனே மகளே, கர்த்தர் நன்றாக கவனிங்கள், ஈசாக்குக்கு இட்ட ஆணையை, ஈசாக்கின் காரியத்தை நினைத்தாரா? the Lord remembered the swear what he gave to Isaac. வேதம் சொல்லுகிறது, யோபு சொன்ன 42:2 அவர் செய்ய நினைத்து தடைபடாது என்றார். His plans will never ever stop. சங்கீதங்களின் புத்தகம் 105:9 வாசிக்க கேட்போம். 105 verses 9. சங்கீதம் 105:9. அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையை என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அலலையா சொல்லுங்களே. அப்படின அர்த்தம் என்ன? 100 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆணையிட்டார்னா இந்த எழுந்து நிறைவேற போகிறது. He covenant with, he made with Isaac remembered. ஈசாக்கின் பிள்ளைலாம் கை வச்சு சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு இட்டிருக்கிற என் தகப்பனுக்கு இட்டிருக்கிற ஆணையை நிறைவேற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையா இருந்த பொழுது தேவன் வேற யாரை நினைக்கவில்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு இட்ட உடன்படிக்கை நினைத்தருளினார். The covenant which he made with Abraham and his oath to Isaac. அதுதான் ஆசீர்வாதம். That is the blessing. பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே நீ 2 நினைவோடு இருந்தாயோ, you are holding between too many opinions. உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசித்தாயோ, you may worry about your future. இன்று கர்த்தர் இந்த 1ஆம் தேதி அதிகாலையிலே, in the first early morning, உன்னை நினைத்து விட்டார். You are remembered by God. தலைமையில கை சொல்லி, என்னை நினைத்து விட்டார், என் குடும்பத்தை நினைத்து விட்டார். சந்தோஷமா சிரியையா. இன்னைக்கு 1ஆம் தேதி சிரிச்சுனா டிசம்பர் 31ஆம் தேதி வாட்ச் நைட் சரி சொல்லும், நீ சிரிச்சுக்கிட்டே இருப்ப. யாத்ராகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனங்களை வாசிக்க கேட்போமா? யாத்ராகம் 6:5. எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. அவர் தம்முடைய உடன்படிக்கையை the Lord has நினைப்பார். remember his covenant. கை கொடு சொல்லுங்க, ஆண்டவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை நினைப்பார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அலலையா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி. வேதம் சொல்லுகிறது, Bible says, நான் சொல்லவில்லை. என் அருமையான மகனே மகளே, சங்கீதங்களின் புத்தகம் 111 Psalm 111 5வது வசனத்தை வாசிப்போமா? 111:5. தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். பக்கத்து கை கொடு சொல்லு, நல்லா சாப்பிடு சிஸ்டர். He has given food to those who fear him. வாசி இந்த வசனத்தை. தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். கைகளை தட்டி ஒரு அலலையா சொல்லுங்களே. உனக்கு ஆகார குறைவு இருக்காது. உன்னை அவர் நினைவு கூறுவார். ஆமென் சொல்றங்க 3 அலலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. Praise the Lord. நீ கர்த்தருக்கு பயப்படுவாயானால் if you fear இந்த வருஷத்துல உனக்கு சாப்பாடு குறைவே இல்லை. no shortage of food. ஆனால் பைபிளை வச்சிருக்கேன், I'm having the Bible. பஞ்சம் வரும், famine will come, நீ சாப்பிடுவே, but you will eat. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. hallelujah. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. hallelujah. ஆண்டவரே, Lord, கடலே வற்றினாலும் கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லலாம். maybe ocean dried up, we cannot do something. அவர் சொல்லுவாரு, நடக்குமா நடக்காதன்னு பாருன்னு பாரு. testify my hands. ஒண்ணும் செய்ய மாட்டாரு, அப்படி ஒரு தட்டுவார். simply touch his body. புஷ்னு ஒரு வல்லமை போகும். power will flow from him. அப்படியே காடைகளை அடிச்சு கொண்டு it will bring forth all the birds of the air. hallelujah. Praise the Lord. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. hallelujah. என்ன விசுவாச கை தட்டு. clap of faith. வேதம் சொல்லுகிறது, நமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கர்த்தர் தம் உடன்படிக்கை நினைத்தருளுகிறார். He has given food to those who fear him and he will remember his covenant forever. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இன்னையில இருந்து today onwards உன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற கிரியைகளை நீ பார்க்க போகிறாய். you will see the benefits and deeds of God in தேவனுக்கு சந்தோஷமாய் 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. என் அருமையான மகனே மகளே, நான் சொல்லவில்லை, ஆண்டவர் சொன்னார். The Lord said. ஏன் தெரியுமா? யார் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ, who is fear எந்த ஆத்துமா கர்த்தருக்கு பயப்படுகிறதோ, which soul fear before God, பக்தி அவர் பார்ப்பார். he will mind about them.
பக்தியை பார்ப்பார். He will concern about the ஜெபிக்கிற godliness, நேரத்தை பார்ப்பார். time of prayer. நீ ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் He will பார்ப்பார். hear your prayers அதுக்கேற்ற பலனை கொடுப்பார். and he'll give reward. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. Today many people are like that. ஜெபிக்க மாட்டாங்க, Will not pray, ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, not do anything. தான் செஞ்சதாக மத்தவங்க சொல்லுவாங்க. They will blow their trumpet. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, ஒருவேளை செஞ்சிருக்க மாட்டாங்க, they will not தான் do anything, செஞ்சதாக சொல்லுவாங்க. but they'll ஆனா ஆண்டவர் அப்படி false இல்லை. allegations. உன்னுடைய விசுவாசத்தை பார்க்கிற ஆண்டவர். The Lord is mind about your faith. எரேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் Jeremiah chapter 2 1-2 வசனத்தை வாசிக்க முடிக்க போகிறேன். 2 verses. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி, எருசலேமுடைய காதுகள் கேட்க கூப்பிட்டு சொல்ல வேண்டிய பிரசங்கம் என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகி வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் உன்னுடைய இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட பொழுது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அவர் மறக்கல, உன்னை நினைத்திருக்கிறார். கல்யாணமாய் கஷ்டப்பட்டிருக்கியா, இந்த கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நினைப்பேன். Today the Lord says, I will remember you. விசுவாசிக்கிற முன்னாலேயே சொல்லு. Hallelujah. கர்த்தர், the Lord, ஏசாவை பார்த்து சொன்னார், to Isaiah, ஏசாயா, Isaiah, நான் நினைச்சது நடக்கும். my plans will stand. ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், சாதுபால் சாலமன், நான் நினைச்சது நடக்கும் போய் உன் மக்களுக்கு சொல்லு. Say unto your people, my plans அது என் ஜனம் அல்லவா, because they are my people, என் ஆத்துமா அல்லவா, my soul, உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அல்லவா, அவர்களுக்கு தைரியம் சொல்லு. Encourage நான் them. நினைச்சது தான் நடக்கும் My சொல்லு. plans will take place in their கரங்களை life. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. விசுவாசிக்கிற 3 அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். 3 hallelujah. ஹalleluya. Praise the Lord. நம்புகிற சத்தமும் 3 அல்லேலூயா சொல்லணும். Say 3 hallelujah. முடிவு, finally ஆசீர்வாதம். blessings. முடிவு, finally ஜெயம். victory. முடிவு, finally டிசம்பர் 31ஆம் தேதி வாசனை சர்வீஸ். 31st worship நீ வரும் பொழுது when you come, அத்தனை சந்தோஷத்தோடு வருவாய். you will come with overjoy. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். May the Lord bless you. நீ கண்ட தரிசனம் நிறைவேறும். Your visions will be taken. உன் விசுவாசத்தை கனப்படுத்துவார். You honor your faith. நீ என்னென்ன தரிசனத்தை கண்டாயோ, நீ எவ்விதமாய் இருக்க வாஞ்சித்தாயோ, உன் குடும்பம் எவ்விதமாய் இருக்க நினைத்தாயோ, அதையெல்லாம் அருளாளர் இயேசு நிறைவேற்றுவார். Gracious Lord will give success. விசுவாசிக்கிறீர்களா? You believe that? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. எரேமியாவின் புத்தகம் Jeremiah 29ஆம் அத்தியாயம், chapter 29. எரேமியா 29 29th chapter of Jeremiah. 11வது வசனத்தை முத்தம் செய்யுங்கள். வாசிக்க கேட்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதத்தின் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அல்லேலூயா. We clap. Praise God. நீ என்ன நினைச்சுக்கிற? அவர்கிட்ட போய் சொல்லு. இன்னைக்கு இப்ப என்ன பக்கத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க என்னென்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வசனத்துல சொல்லுங்க. வசனத்துக்கு காது கேட்கும். நான் இதை நினைச்சிருக்கிறேன், வசனமே நிறைவேற்றுன்னு சொல்லு. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்க பேர்ல நினைத்திருக்கிற நினைவுகளை கையை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களே. இன்னையில இருந்து today onwards டிசம்பர் 31ஆம் தேதி வரை 365 நாளும் உங்களையே அவர் நினைப்பாரா. He will remember you and alone. ஆமென் சொல்றவங்க முன்னாடியே சொல்லுங்களே. ஹalleluya. ஹalleluya. வாசிக்கலாம். உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கை தட்டி you all peace. அவருடைய நினைவுகள் எல்லாம் சமாதானத்துக்கு. உங்களுக்கு இன்னிலிருந்து சமாதானம் தான். Peace for you. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சமாதானம். Peace. சமாதானம் சிஸ்டர். Peace of God. சமாதானம் பிரதர். இங்க பாருங்க, யூதர்களுக்கு பயந்து இஸ்ரவேல் அப்போஸ்தலர்கள் பயந்து வீட்ல உட்கார்ந்து நிக்கறான். Apostle frightened before Jewish people. திடீர்னு டோர் திறக்குது. Knocking the door. வந்து இறங்குற தலைவரே. Apostle came. உங்களுக்கு சமாதானம். Peace unto thee. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வேதம் சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நம் தேவன் நம்மை நினைத்திருக்கிற நினைவு சமாதானம். சமாதானத்துக்குரிய சமாதானம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு
உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி அப்படியே பைபிள் எடுத்து எழுந்து நிப்போமா. Take up the Bible and stand. நான் முடிக்க போகிறேன். You're going to finish. அப்படியே பைபிளை கையில் எடுப்போமா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபம் பண்ணி உங்களை அனுப்ப போறேன். சங்கீதங்களின் புத்தகம் 115ஆம் சங்கீதம் 115th chapter. எல்லாம் திருப்புங்க. Turn your pages. சங்கீதம் 115 12ஐயும் 13ஐயும் முத்தம் செய். 12 and 13. வசனத்தை பார்த்து முத்தம் செய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்களே. நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. அவர் ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். முத்தம் கிரியை செய்து பாருங்க. He will bless the house of Israel. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை one second. உங்களுக்கு பக்கத்துல யாராவது அசிஸ்டன்ட் வேலை செய்ய வரும் தெரியுமா? ஆரோன்கள் அவங்களையும் ஆசீர்வதிப்பார். He will even bless all the servants. அவர் ஆரோன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அப்படியே பைபிளை கீழே வச்சு ரெண்டு கையை உயர்த்து. Let us all lift up your hands. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த 1ஆம் தேதி ஆண்டவரே, இந்த புது வருஷத்தில் ஆண்டவரே நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே நீர் நினைத்தது நடக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஏபி சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீ நினைத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே செய்த உடன்படிக்கை அப்பா இன்றைக்கு நினைத்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே அந்த உடன்படிக்கையின் படியே கர்த்தர் ஆண்டவரே இன்றைக்கு 1ஆம் தேதி தொடங்கி ஆண்டவரே டிசம்பர் 34 வரைக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே அனுதினம் கர்த்தர் நினைத்து ஆண்டவரே அதன்படியே கர்த்தர் நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு கொடுத்த அத்தனை வார்த்தைகளையும் நாங்கள் சுமந்து செல்லுகிறோம் ஆண்டவரே. இனி எங்களை மனுஷன் நினைக்க வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை நினைத்திருக்கிறார் என்று நாங்கள் சொல்லும்படியாக ஆண்டவரே கர்த்தர் நினைத்தது ஆண்டவரே செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்லி தகப்பனே எங்களுக்கு வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே தடைகளை உடைத்து தேவன் இன்றைக்கு எடுத்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை நினைக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. கைகளை தட்டி சந்தோஷத்தோடு கூட ஹalleluya hallelujah Hallelujah. hallelujah 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 Hallelujah. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, Victorious of Israel. நீர் பொய் உரையாத தேவன். You are not speaking lies. ஆதி காலம் முதற்கொண்டு from origin இந்த ஜீவனுக்கும் in this life இதன் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தமுள்ள தேவன். You are the God of command. நீர் வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says you have நான் உமது அடியான் ஜெபிக்கிறேன். இயேசு சுவாமி மனதார ஜெபிக்கிறேன். இத்தனை ஆண்டு காலம் எப்படி எனக்கு தெரியாதப்பா. இந்த வருஷத்திலே இந்த நாளிலே இந்த முதலாம் தேதியிலே என் மக்கள் அனைவரையும் கர்த்தர் நினைத்து விட்டு இனி அவர்களுக்கு கசப்பு இல்லை, துவர்ப்பு இல்லை, வெறுப்பு இல்லை, போராட்டம் இல்லை, எங்களுக்கு சஞ்சலம் இல்லை, எங்களுக்கு துரோகிகள் இல்லை. இயேசுவே எங்கள் ஆசீர்வாதம் சமாதானமே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன், இந்த செய்தியை கேட்கிறேன், ஒவ்வொரு மகனை மகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் அப்பா. வானத்தை திறந்தருளும். நான் உமது அடியான் சொல்லுகிறேன், வானத்தை திறப்பப்பா. உமது நாமத்தில் சொல்லுகிறேன், என் மக்களை ஆசீர்வதியும். இவருடைய நினைவை அறிவீர், தூரத்திலிருந்து அறிவீர், சமீபத்தில் அறிவீர். உம்முடைய நினைவு ஒன்றே ஒன்று, உம்முடைய மக்களை ஆசீர்வதிப்பது. உம்முடைய வாக்கு பலிக்கட்டும். Fulfill your promise. என் மக்களை மனதார ஜெபிக்கிறேன். I pray in my ஆசீர்வதியும். bless them. எல்லா கனமும் all honor எல்லா துதியும் all praises எல்லா புகழும் all உமக்கே செலுத்துகிறோம். நீர் பெறுகிறதை என் சொந்த கண்கள் காணட்டும். என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் இவர்கள் உம்முடைய நினைவில் இருப்பார்களாக. ஆசீர்வதியும். போகும்போது நினைத்தருளும், வரும்போது நினைத்தருளும், சாப்பிடும்போது நினைத்தருளும். எப்பொழுதும் இவர்கள் உம்முடைய நினைவாய் இருக்கட்டும். தேவனே
அத்தனை மக்களையும் உம்முடைய நினைவுக்குள் வைத்துக் கொள். நான் என் சொந்த கண்களால் பார்க்க வேண்டும். அந்நிய கண்கள் இல்லை, என் சொந்த கண்ணே பார்க்கணும் என் மக்களின் ஆசீர்வாதத்தை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு கொடு. நாம் யாவரும் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பரிசுத்தாவினுடைய அன்பும் ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் கர்த்தர் நினைவு கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயமாய் வாழ வைக்கிறவருக்கு, ஜெயமாய் நடத்துகிறவருக்கு